Hello, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் மணி சேவிங் பேங்க் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் இந்த பாட்டம் சைடில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி அதை லைன் போட்டுக்கலாம். இப்போது லைன் போட்டிருக்கோம்ல, அந்த பார்ட்டில் மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சைட் க்ராஸாக கட் பண்ணோன்னா திரும்ப இந்த சைட் க்ராஸாக திரும்ப இப்படி. ஸோ ட்ரையாங்கிள் பீஸ் கட்டாக ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் அது கூட எப்படி அட்டாச் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ மடித்து இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் மேலே இருக்கல இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்துக்கலாம், எல்லோ கலர் பேப்பர். இப்போது இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணி இதை அப்படியே அந்த பேப்பர் மேலே நம்ம ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இதோட கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரவுண்டாக இந்த சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்படி நம்ம ஒட்டும் போது நம்மளுக்கு இப்போ இந்த பாட்டம் சைடும் கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆகியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பேப்பர் எந்த அளவுக்கு இருக்கணும்னா இதுக்கு மேலே எப்படி வச்சுக்கோங்க. வச்சு ஸோ ரொம்பவும் டைட்டாக ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒட்டின மாதிரி இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இது இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ரவுண்ட் சைஸ் ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இதில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு கோன் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம செகண்டாக ஒரு எல்லோ கலர் பேப்பரில் பண்ணோம்ல, அந்த இதோட சென்டரில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போது இதில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த கோனோட சென்டரில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஒட்டிடலாம். இதையும் இந்த மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நல்லா இந்த சைட்ஸ் எல்லாம் இப்படி போய் அதுக்குள்ளே அட்டாச் ஆகிற மாதிரி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இது இப்படி க்ளோஸ் ஆகும். இப்போது இதில் நம்ம மணி பேங்க்குக்கு ஓப்பனிங் வைக்கணும்ல, ஸோ அதை நம்ம பென்சில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒயிட் கலர் பேப்பரில் சின்ன சின்ன ரவுண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே அங்கங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் ஒரு சேஃப்டி லாக்கில் இருக்கிற மாதிரி சும்மா ட்ரா பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஹட் மாதிரி வேணும்னா சும்மா ஒரு டோர் மாதிரி கூட நீங்கள் ட்ரா பண்ணி ஒட்டிக்கலாம். இதையும் இதில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்மளுடைய மணி பேங்க் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம காயின்ஸ் ருப்பீஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது நல்லா திக்காக இன்னும் பண்ணணும்னா நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ வேணும் போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த ஈஸியான பேப்பர் கிராஃப்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.